என்னதான் ஜாண்டி ரோட்ஸ், ஹெசல் கிப்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய பிளேயரை பார்த்துட்டு இருந்தாலும் ரிக்கி பாண்டிங் இவன் தாண்டா நம்பர் 1 ஃபீல்டரு, இவன் தாண்டா நம்பர் 1 பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சைமன்ஸ் இங்கிலாந்தில் பிறகுறாரு. அவர் 3 மாதம் இருக்கும்போதே ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு தம்பதிகள் அவரை தத்தெடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு வந்துடுறாங்க. 2003 வேர்ல்டு கப்புக்கு ஆஸ்திரேலியா போகிறாங்க. அப்படி போகும்போது ஷேன் வாட்சன் இன்ஜுரினால வெளியே வந்துடுறாரு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். அப்படி உள்ள வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி டேரன் லெமன், ஷேன் வார்ன் சொல்லிட்டு பெரிய லெஜரி பிளேயர்ஸ்க்கும் டீமுக்குள்ளே இல்லை. ஏன்னா டேரன் லெமன் என்ன பண்ணார்னா ஒரு ரேசிஸ் கமெண்ட்னால 2-3 மேட்ச் பேன் வாங்கியிருந்தார். அப்படி சான்ஸ் கிடைக்கும்போது 86-4 அப்படின்னு ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஆஸ்திரேலியா 4 விக்கெட் லூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்ட்ரூ சைமன்ஸ் அங்கே வந்து ஒரு 136 அடிக்கிறாரு. எப்படி டீமுக்குள்ளே சான்ஸ் இல்லை, சரி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் இன் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. அந்த ஒரு மேட்ச் மட்டும் ஆடாமல் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் செமிஃபைனலில் ஸ்ரீலங்கா எகென்ஸ்டாக ஒரு 91 அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச்சும் வாங்கியிருக்காரு. அண்ட் எகெயின் இந்தியா கிட்டேயும் அதே மாதிரி நல்லா விளாண்டுருக்காரு. அண்ட் வேர்ல்டு கப்பையும் தூக்கிட்டு போகிறாரு. அந்த சீரீஸ் முடிக்கும் போது ஆவரேஜ் 133 வச்சிருக்காரு. அவரோட கரியர் அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு 4 வருஷமாக ஒரு ரெகுலர் பிளேயராக விளாட்றாரு. ரெகுலர் பிளேயர் மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் வின்னராக இருக்காரு. எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும், ஒடிஐ சீரீஸ்லையும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்கை கொடுக்குறாரு.